பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பமாக பாஜகவில் இருந்து விலகிய அண்ணாமலை தனது புதிய அரசியல் இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் ராஜினாமாவை பாஜக தேசிய தலைமை ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து புதிய பாதை, புதிய அரசியல், புதிய பார்வையுடன் மக்களை சந்திக்கப் போவதாக அவர் அறிவித்திருந்தார். அதன்படி இது நம்ம இயக்கம், வி த லீடர்ஸ் என்ற பெயரில் புதிய அரசியல் இயக்கத்தை அண்ணாமலை தொடங்கியுள்ளார். தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த இயக்கம் செயல்படும் என்றும், அடுத்த பொதுத் தேர்தலில் தனது இயக்கம் போட்டியிடும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதற்கிடையில் அண்ணாமலையின் புதிய இயக்கத்திற்கு மக்கள் மத்தியில் கிடைத்துள்ள வரவேற்பு அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இயக்கம் தொடங்கப்பட்ட முதல் 1 மணி நேரத்திலேயே 1,10,000 பேர் உறுப்பினர்களாக பதிவு செய்திருந்த நிலையில் தற்பொழுது உறுப்பினர் எண்ணிக்கை 2.5 லட்சத்தை கடந்துள்ளது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு ஏற்கனவே தனித்த செல்வாக்கு இருப்பதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அந்த ஆதரவு தற்பொழுது உறுப்பினர் சேர்க்கையிலும் வெளிப்பட்டுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இளைஞர்கள், தொழில் முனைவோர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் புதிய இயக்கத்தில் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர். உங்களுக்கு தெரியும், கடந்த சில நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அரசியலில், பேப்பரில், டிவியில் நிறைய நீ பற்றி வருது. அது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும், பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். பாரதிய ஜனதா கட்சியில் ஆகஸ்ட் 25, 2020 டெல்லியில் இங்கே வந்து இணைஞ்சு தமிழகத்தில் தமிழக மக்களுக்காக ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். இன்னைக்கு எந்த இடத்துல இணைஞ்சனோ அதே இடத்துல வந்து மரியாதையோடு, பண்போடு, அன்போடு என்னுடைய பாதை வேறு பாதையில் பயணம் செய்யணும். இலக்குகள் இன்னும் பெரிதாக இருக்கிறது. நிறைய மக்கள் இணைச்சு செயல்படணும். ஒரு புதிய அரசியலை, அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு வந்து ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே வருகின்றேன். இது தமிழர் பண்புன்னு கூட வச்சுக்கலாம். வெளியே சென்றாலும் கூட மரியாதையோடு சொல்லிவிட்டு செல்வது நம்முடைய பண்பு என்பதுதான் எனக்கும் இலக்கணமாக இருந்திருக்கிறது. இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு, பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூவ்மெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க.